ஒரு அழகான பசுமை நிறைந்த கிராமத்தில் ராமு மற்றும் சோமு என்ற 2 நண்பர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் இருவரும் எப்போதும் ஒன்றாக சிரித்து விளையாடி எல்லா இடங்களுக்கும் சேர்ந்து செல்வார்கள். ஒரு நாள் பெரிய மரத்தின் கீழ் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது காட்டுக்குள் போய் இனிப்பான தேன் எடுத்து வரலாம் என்று அவர்கள் ஆர்வமாக திட்டமிட்டார்கள். காட்டுக்குள் போய் இனிப்பான தேன் நல்ல ஐடியா, சரி போகலாம். அடுத்த நாள் மதிய வேளை அவர்கள் இருவரும் மகிழ்ச்சியுடன் காட்டுக்குள் பயணம் தொடங்கினர். சோமு, இந்த காடு ஒரு சாகச உணர்வு பாரு. ஆமா ராமு, நாம இன்னும் ஆழமா போகலாம். காட்டுக்குள் சென்றபோது பறவைகள் கீச்சென்று பாடின, பட்டாம்பூச்சிகள் சுற்றி பறந்தன. இயற்கையின் அழகு அவர்களை கவர்ந்தது. ஆனால் அவர்கள் மேலும் மேலும் உள்ளே சென்றபோது காடு சற்று இருண்டு அமைதியாக மாறியது. இருவருக்கும் உள்ளுக்குள் சிறிய பயம் தோன்றத் தொடங்கியது. அந்த நேரத்தில் திடீரென புதர்களை தள்ளி ஒரு பெரிய கரடி வெளியே வந்தது. அதை பார்த்ததும் இருவரும் அதிர்ச்சியில் உறைந்தனர். பயந்த ராமு உடனே தனது உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்து வேகமாக ஓடி அருகிலிருந்த மரத்தில் ஏறி அமர்ந்து கொண்டான். சோமுவோ அங்கே தனியாக நின்றான். அவனுக்கு மரம் ஏறத் தெரியாது. அவன் கண்களில் பயமும் உதவியற்ற நிலையும் தென்பட்டது. அப்போது அவன் திடீரென ஒரு யோசனை செய்தான். இறந்தவனை கரடி தாக்காது என்று நினைத்து அவன் மூச்சை அடக்கி தரையில் படுத்தான். கரடி மெதுவாக அவனை அணுகி அவன் உடலை நுகர்ந்து பார்த்தது. அந்த நிமிடம் சோமுவிற்கு மிகவும் பதட்டமாக இருந்தது. சோமு அசையாமல் இருந்ததால் அவன் இறந்து விட்டான் என்று நினைத்த கரடி அமைதியாக திரும்பி காட்டுக்குள் சென்றது. கரடி சென்றதும் ராமு மெதுவாக மரத்திலிருந்து கீழே இறங்கி சோமுவிடம் வந்தான். அவன் சிரித்தபடி, கரடி உன் காதில் என்ன ரகசியம் சொன்னது என்று கேட்டு கிண்டல் செய்தான். ஆபத்தில் ஓடி போகும் நண்பனை ஒருபோதும் நம்பாதே என்று சொன்னது. அந்த வார்த்தைகள் ராமுவின் மனதில் ஆழமாக பதிந்தது. அவன் வெட்கப்பட்டான். அதன் பிறகு உண்மையான நட்பு என்ன என்பதை அவன் புரிந்து கொண்டான். ஆபத்தில் உதவாதவன் உண்மையான நண்பன் அல்ல. உண்மையான நண்பன் எப்போதும் உன்னுடன் இருப்பான்.